பள்ளிக்கூடத்துல ஆன்மீகத்தையும் நன்னெறிகளையும் போதிக்காம வேற எங்க போதிப்பான்? அவன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போற இடத்துல போய் அவனுக்கு யாராவது சொல்லி கொடுக்க போறாங்களா? படிக்கிற இடத்துல தானே அவன் நல்ல விஷயத்தை கத்துக்க முடியும். இன்னொன்னு வந்து அங்க அவர் பேசின விஷயங்கள் என்ன? முற்பிறவி நம்ம பாவம் புண்ணியங்கள், இந்த ஜென்மத்துல நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சோம்னா அது அடுத்த பிறவிக்கு வரும். இது வந்து ஐயோ இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் நாங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் குதிக்கிறாங்களே. அப்ப மூட நம்பிக்கைகள்னா திமுக வந்து மூட நம்பிக்கைகளை வந்து ஃபாலோ பண்றவங்களே கிடையாதா? இதை பேசுற அன்பில் மகேஷ் அவர்களே கையில வந்து பச்சை கயிறு கட்டியிருக்கிறாரு. எது கட்டியிருக்கிறாரு? நீங்களாம் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்க என்னைக்காவது தேர்தலுக்கு வந்து மனு தாக்கல் பண்ண வராங்கல்ல, மனு தாக்கல் பண்ண வர திமுக அமைச்சர்களோ நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் சரி, ராகு காலத்துல எமகண்டத்துல வந்து மனு தாக்கல் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? அப்ப அது மூட நம்பிக்கை இல்லையா? அப்போ நீங்க எல்லாம் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவீங்க, நீங்க அதை செய்ய மாட்டீங்க. எதை நீங்க மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்க? திருவள்ளுவர் திருக்குறள்ல ரொம்ப தெளிவா சொல்றாருல, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார்னு. அப்போ திருவள்ளுவர் வந்து அந்த சொல்ற கருத்துக்களை தான் அங்க போய் சொல்லியிருக்காங்க. அவர் திருவள்ளுவரை சொல்றாரு, திருமூலரை சொல்றாரு, கணியன் பூங்குன்றனாரை சொல்றாரு. இவங்கெல்லாம் தமிழ் புலவர்கள் இல்லையா? இப்ப இவங்கெல்லாம் மூட நம்பிக்கையை பரப்பனவங்கன்னு கொண்டு வந்துட்டீங்களா நீங்க?